அடிச்சிடலாம் அப்படின்னு. இந்த பக்கம் வேடு வேற அம்போட நிக்கிறார், நடுவுல மான் மேஞ்சிட்டு இருக்கு. அந்த மான் எந்த நிலைமையில இருக்கு? நிறை மாதத்தோட இருக்கு. நிறை மாதத்தோட மான்களை அடிக்கலாமா? அடிக்க கூடாதுல வேட்டையின் தர்மப்படி. கொஞ்சம் இந்த பக்கம் பாக்குறாரு, வேங்கை நிக்குது, மிகப்பெரிய வேங்கை. சரி, இந்த மானை தான் அடிக்க முடியல, நம்ம வேங்கையாவது அடிக்கலாம் அப்படின்னு வேங்கைக்கு குறி வைக்கிறாரு. அந்த பக்கம் பாருங்க, மிகப்பெரிய காட்டு தீ ஒண்ணு பரவிக்கிட்டு வருது. இந்த மானு பாக்குது, என்னடா எகுத்தாப்புல வேட நிக்கிறான், இங்கிட்டு போனா புலி நிக்குது, இங்கிட்டு காட்டு தீ வருது, அந்த பக்கம் மலை அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு, எந்த பக்கம் போக முடியாது, நம்ம கன்று எப்படி ஈன போறோம்னு அது அப்படியே கண்டுக்கலாமே மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். இதை பார்த்த உடனே வேடுவர் பாக்குறாரு, எப்படியாவது வேங்கையாவது அடிச்சு போடுவோம் அப்படின்னு குறி வச்சதுல மின்னல் இடிக்குது. இந்த மின்னல் வெளிச்சத்துல தன்னுடைய கண்ணுடைய பார்வை போன உடனே வேங்கைக்கு குறி வைக்க வேங்கை போய் அடிச்சிருது. இந்த வில்லம்பு வேங்கை இறந்துருச்சு. இந்த வேடுவருக்கு கண்ணு தெரியாம போச்சு. எகுத்தாப்புல காட்டு தீ வந்து பாத்தீங்களா, அதை இந்த அருவியோட தண்ணி போய் அணைச்சிருது. இப்பெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா கிளம்புனீங்கன்னா அப்ப நாடகத்தை முடிச்சிருவேன். கொஞ்ச நேரம் இருங்க, பார்த்துட்டு போகலாம். இவ்வளவு நேரம் இருந்து புண்ணியமே இல்லாம போயிடும். இந்த அப்பு சொன்னாரு 3 பேச போடு தம்பி, வேடன் வேடன் கிளைவசம் போடு, அதெல்லாம் பார்த்தாவே புண்ணியம். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா சமைச்சு கொடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, உட்காருங்கத்தா உட்கார்த்தா. அந்த மாதிரி தன்மையில எல்லாமே இயற்கை தானா வழி விட்டு கொடுத்துச்சு. அந்த மானு கன்று இருந்ததுக்கு நீங்க மானை சரியா பிடிக்கிற மாதிரி வந்திருந்தா நான் இல்ல, ஊர் மக்களே உங்களுக்கு உதவி செஞ்சு அந்த மானை பிடிச்சு கொடுத்துருப்பாங்க. உங்களை பார்த்தா அப்படி நல்லவரா இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. யாராரு எப்பப்ப என்னென்ன முடியும்ன்றது இது விதியோட கணக்கு. ஒரு சிட்டுக்குருவி ஒரு மரத்து மேல கொண்டுச்சான். சரி, இந்த குருவிய வச்ச குருவி மாறாம பார்த்தாரா யமதர்மராஜா. ஆமா, இந்த குருவியோட விதி கேளுங்க. இந்த குருவியோட விதி ஒரு பாம் அரவன் திண்டி தான் இறக்கணும் அப்படின்ற ஒரு நீதி. அரவன் திண்டி தான் இறக்கணும். குருவி இங்க இருக்குது, எப்படி அரவன் திண்டும் சொன்ன உடனே யோசிச்சுட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நேரம் தான் இருக்கல கருடன். ஆமா, பறந்து வந்து அந்த குருவியை தூக்கிட்டு போறாரு. 900 மைல் தூரம் போறாரு. போய் ஒரு மர பொந்துல ஓய்ந்து சிட்டுக்குருவியை வைக்க அந்த பொந்துக்குள்ள இந்த பாம்பு திண்டிருச்சு பாருங்க. அப்ப யாரார் விதி எப்ப முடியும் அப்படி கணக்கு உண்டுங்க. ஏங்க அவன் கொடுத்த உயிர் அவனுக்கு பிடிக்க தெரியாதா? எப்ப எந்த நேரத்துல எடுத்துட்டு போகணுமோ அது அவனுக்கு தெரியும். அதனால இந்த இடத்துல மான் வரல, நான் எப்படி சொல்றேன், எப்படி தேடி வந்த உண்மையில் மானோ வந்திருந்த அல்ல என்பேனா, என்றைக்கும் நான் தான் ஐயா தலைவியின் நாட்டில், என்றைக்கும் நான் தான் ஐயா தலைவியின் நாட்டில், தேடி வந்த உண்மையில் மானோ வந்திருந்த அல்ல என்பேனா, என்றைக்கும் நான் தான் ஐயா தலைவியின் நாட்டில். கதையின் முறைப்படி ஏதோ அதை முதல் செய்யணும் தானே, நேரங்களத்தோட வரும்பொழுது பேசிக்கலாம். இப்ப மானுக்கான அடையாளத்தை சொல்லுங்க. அடையாளம் கேட்டது எந்திரிச்சு போயிடாதீங்க, கிழவன் வேஷம் இருக்குனால அடையாளம் கேட்க. தாய்மார்கள் எல்லாருமே எந்திரிச்சு போக வேணாம், இன்னும் ஒரு வேஷம் இருக்கு, முழுமையாக
3 வேஷம் போட்டு நாளத்து மங்களகரமா அப்படிதான் முடிக்கணும். நம்ம அவசரத்துல இல்ல நேரங்காலத்துல ஆள் இல்லாதனால அப்படி முடிச்சிட்டு போயிடும். இது முறைப்படி முடிக்கிறது நல்லது. அப்படியே முடிச்சுக்கலாம். இன்னொன்னு அதுவும் பாருங்க எவ்வளவு ஒரு ஞானமானவர்கள் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? முறைப்படி 3 வேஷம் போடுங்க. ஒரு ஆள்கிட்ட இதுக்கு ஒத்து வரீங்க நீங்க. அடையாளத்தை சொல்லுங்க. ஆமா. ஜயாதகானகத்தே நிட்டுலாவோ காயாத கானகத்தே நின்றுளாவோ காயாத கானகத்தே காயாத கானகத்தே நிட்டுலாவும் நற்காரிக மேயாத மா இது மேயாதமா மேயாத மான நானா மேயாதமா 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 மேவும் காணுகப்படைந்து திருதத்தான கொடுத்திருக்கும் கலபங்கள் நெஞ்சு திறக்கப்பட்டது மேயாதமா காணக்குறவர் கண்மணி என வளர் காணக்குயிரின் நெருங்குடையது காணக்குறவர் கண்மணி எனவன காணக்குயில் நெகுர்கள் உடைவது தேனும் பாகும் தினை மாவும் தின்பதலா துறப்புள்ளரு போதும் ஏடும் பாலும் திணையமாவும் தின்பதெல்லாம் ஒரு உள்ளது போதும் தேனும் பாகும் தினை மாவும் தேனும் பாகும் தினை மாவும் தின்பதலா துறப்புள்ளரு போதும் மேயாதமா ஏடும் பாலும் திணையமாவும் தின்பதெல்லாம் ஒரு உள்ளது போது வீராகமான் சாயாத சாயாத கொம்பொருள் இருந்தாலோ கொம்பரேண்டு இருந்தாலும் சாயாத கொம்பரேண்டு இருந்தாலும் கொம்பொருள் இருந்தாலும் அது தலை நிமிர்ந்து பாயாத மானே தலை நிமிர்ந்து பாயாத ஒரு மான் வர கண்டதுண்டோ அதுவள் போனலில் வீணி இது மானுக்கான அடையாளம் போல தெரியவே இல்லையே. ஆயலோட்டு பெண்ணே ஆயோலோட்டு பெண்ணே மாய வேட போடா மாய வேட போடா மங்கை என்னிடத்தில் வந்து சங்கை இல்லா வார்த்தைகளை இங்கிதமாக வெப்பேது இங்கே கல்லாது போட மாய வேட போடா 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 அண்ணா அண்ணே என்னாச்சு? அந்த வேடுவர் மானை தேடி வரலையா? சரி ஒரு வேகமா போனாரா? ஒரு மரம் முளைச்சிருக்கனே. இது கூட்டிட்டு வந்து அண்ணியை கூட்டிட்டு வந்து வெட்டுங்க. மானை தேடி வந்தவர் உன்னை தேடி வந்தீங்கிறாரா? என்ன புதிதாக ஒரு மரம் முளைச்சிருக்கேன். அதுதானே தேவாங்கா இல்ல சிலையா? மலங்காட்டு குரங்கெல்லாம் உட்காந்துருக்கு. என்னால் இருக்கட்டும், அந்த மரத்தை வெட்ட போகிறேன். ஆமா, மரத்தை வெட்ட உங்களை அனுமதி கேட்க வேணும். மனைவியை நொட்ட மரத்தை வெட்ட மனது துணிந்து வந்தருள் ஈச
பேக்கில் இருக்கிறார். மரத்தை வெட்ட கொத்தி விடு மண்டையில. ஹரிச்சந்திரா நில். மரத்தை வெட்ட சொன்னா என்னைய விட்டு வர கெவிலி சத்தமா என்ன வித்தியாசமா இருக்கு? எனக்கு மாமா நீங்க கெவிலி சாஸ்திரம் நல்லா சொல்லுவீங்கல்ல? ஏய் பயங்கரமான சாதகம். அப்படியா? ஆமா. சொல்லுங்க மாமா பாப்போம். பெரிய தும்ப குண்டுக்காரவங்க எல்லாம் என்கிட்ட தான் வருவாங்க. தும்ப குண்டா? ஆமா. சொல்லவா? எப்படி? பூவாளத்துல சொல்றேன் பாருங்க. ஆ ஆ ஆ கதிரவனை பார்த்து பூக்கள் விடும் தூது, வண்டுகளை பார்த்து காமன் விடும் தூது, ஒரு பொன்மானை நான் காண தகுதிமிதோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிமிதோம், சலங்கையிட்டால் ஒரு மாறு சங்கீத நீ பாடு, அவள் விழிகளில் ஒரு பழரசம் நான் காண்பதே ஒரு நவரசம், ஒரு பொன்மானை நான் காண தகுதிமிதோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிமிதோம், கிழக்கே கெவிலி சொன்னார் கிளவி எல்லாம் குமரியாவா, மேற்கே கெவிலி சொன்னால் மேஞ்சாடு புழுக்கை போடாது, வடக்கே கெவிலி சொன்னால் வரப்பெல்லாம் நெல்லாகும், தெற்கே கெவிலி சொன்னால் தேவரெல்லாம் வருவார்கள், உச்சியில் கெவிலி சொன்னால் அச்சமில்லை அச்சமில்லை, பூமியில் கெவிலி சொன்னார் பூமா தேவி குளிர்ந்திடுவார். அன்பே கொஞ்ச நேரம் உட்காருங்க, என்னை பத்த ஆத்தா மாற தங்கச்சி மாற இந்த சீனை மட்டும் பார்த்துட்டு போங்க, கல்யாண சீனை. ஆமாம்மா நான் உன்னை கல்யாணம் முடிக்கலாம். கல்யாணம் பண்ணாக்க 10 குத்து வாங்கணும் நிபந்தனை. 10 குத்தா? ஆமா. இதுவரைக்கும் வீட்டுல குத்துறது 10. நீங்க குத்தணும் மாமா. மாமா நான் குத்தணும், நீங்க கத்தணும். வந்துட்டாங்க.